ஹாய் வாங்க என்னோட ஸ்டைல் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மீதியான சப்பாத்திலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காகவும் சப்பாத்தி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். நான் வந்து சப்பாத்தியை பிச்சு பிச்சு போடாமல் கட் பண்ணி தான் போட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் இஞ்சியும் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பூண்டும் இஞ்சும் தட்டி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு இதில் முட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைனலாக இந்த தொக்கு ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு கடாயில் முட்டை உடச்சி ஊற்றி அதை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி தொக்கு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் அந்த தொக்கு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா இது கூட நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இது சாப்பிட ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக